ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமபால வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸா. அது மட்டும் இல்லாமல் கூட நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சபேஷன், அதாவது அருண், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேடை மறுபடியும் ரீஅசம்பிளி ஆகிறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனில் ஸோ டைட்டில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுஷாந்திகா வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா சபேஷன் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாரும் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எல்லாரையுமே அதாவது பெருமைப்படுத்துற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாராட்டி ப்ரைட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் குறிப்பாக யாரெல்லாம் மெயினாக இருக்காங்கன்னா சபேஷன், அருண், செந்தமிழன், சின்னு, அது மட்டும் இல்லாமல் இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப் வைக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோலாகலமாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இனியாவுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து டேட்டோ குத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருப்பாங்க. இவங்க கூட நான் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஸோ இவங்க கூடயே இருக்கணும் மாதிரி இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து டேட்டோவும் கொடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும். அது மட்டும் இல்லாமல் சபேஷனுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இவருடைய பாடு வந்து நான் நிறைய காரில் போகும்போது கேட்டுட்டு இருப்பேன். ஸோ ரொம்பவே பிடிக்கும்ன்ற விஷயத்தையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அதாவது சரிகமபால இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஸோ அவங்கள ரொம்பவே ஹாப்பி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும். அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்ற வகையில் மறுபடியும் உங்களை சேனலில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள அதிகமாக நம்ம வேற ஒரு ரியாலிட்டி ஷோலையோ இல்லை வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜில் லைவ் கான்சர்ட் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் அப்படின்ற வகையில் ஸோ இந்த வாரம் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் விஷயம் ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வருவாங்க அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயம் அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.